கண்ணெதிரே தோன்றினாள். என்னோட தங்கச்சி நீ ஒரு நர்ஸா இருந்தாலும் ஓவர் டென்ஷன்லயும் டிப்ரெஷன்லயும் இருந்ததுனால உன்னால கூட அவங்க உனக்கு என்ன பண்றாங்கன்னு கெஸ் பண்ண முடியல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அம்மா கிட்ட எனக்கு இந்த குழந்தை முக்கியம்னு நான் எவ்வளவோ சொன்னேன்க்கா. நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு நினைச்சு ரொம்ப கில்ட்டியா இருந்தேன்க்கா. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போன உசுரே எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. கூட பிறந்த அக்கா என் பக்கத்துல இருந்திருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்க. என் மனசு தொட்டு சொல்றேன், நீங்க எனக்கு அக்காவா கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன சக்தி, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? தெரிஞ்சுதான் பண்ணிருக்கியா? இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இவ்வளவு நாள் நிம்மதி இல்லாம வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இவதான் விவரம் தெரியாத பொண்ணு. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா. அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லி நாம தானே புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணிருக்கியே. நம்ம குடும்பத்தை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா சக்தி? இப்படி ஒரு விஷயம் நடந்தது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல அவர் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்தாருக்கு தெரிஞ்சதுன்னா அங்க இருக்கிற 4 பேரும் 4 விதமா பேசுவாங்க சக்தி. இந்த கருவை கலைக்கிறதுக்கு டாக்டரோட கையில கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டு பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு தானே சொன்னாங்க. ஆனா நீ என்னடனா இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கிய சக்தி. இந்த பாவி இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு நம்ம எப்படி வெளியே தலை காட்ட முடியும் சக்தி? அம்மா, முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கன்னு சொல்றீங்களே, யாருமா அந்த 4 பேரு? குடும்பமே விஷம் குடிச்சு தற்கொலை பண்ண போனப்போ அந்த 4 பேர் தான் வந்து நின்னு உங்க உயிரை காப்பாத்துனாங்களா? கடன் வாங்கி வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தினப்ப நீங்க சொன்னீங்களே, நம்மள சுத்தி இருக்கிற 4 பேரு நம்மள வேடிக்கை பார்த்து ரசிக்க தானே செஞ்சாங்க. யாரும் உங்க நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு கையில இருக்கிற காசை கொண்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களா? சொல்லுங்கம்மா. நீங்க ஊரறிய மாப்பிளைய பார்த்து காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த 4 பேரு 4 விதமா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற அந்த 4 பேரோட சந்தோஷத்துக்காக என்னோட தங்கச்சி வாழ்க்கை ஏன் கண்ணு முன்னாடியே அழியறத பாத்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாதுமா. வாய்க்கு வாய் உன்னோட தங்கச்சின்னு இவளுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறல. ஆனா இவ இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப வரைக்கும் வாயை திறந்து எந்த உண்மையும் முழுசா சொல்லல. இவ வயித்துல குழந்தை வளர்றதுக்கு காரணம் யாருன்னு இப்ப வரைக்கும் இவ சொல்லல. இவ என்ன ஆனாலும் அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இவ எக்கெடுக்கிட்டு போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு எங்கேயோ இருக்க அவ. இவ்வளவு பேசுறிய சக்தி, முதல்ல உன் தங்கச்சி கிட்ட இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு கேட்டு சொல்லு. அம்மா, தயவு செஞ்சு நீங்க முதல்ல அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப இவ மன உளைச்சல்ல இருக்கா. இதுல நீங்க அது யாரு இது யாருன்னு டார்ச்சர் பண்ணா பாவம் இவ என்னதான் பண்ணுவா? இந்த மாதிரி நேரத்துல நாம தாமா இவளுக்கு ரொம்ப ஆறுதலா சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நாமளே இப்படி டார்ச்சர் பண்ணா இவ உடைஞ்சு போயிருவாமா. நம்மள விட்டா இவளுக்கு வேற யாருமா இருக்கா? நான் இப்ப என்ன பண்ணணும் சக்தி? என்ன பண்ண சொல்ற? இந்த பாவி இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அம்மா, முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க. தப்பு பண்ணது 2 பேரும் தானே. ஆனா பழிய மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க மேலேயே போடுறீங்க? இவ வயித்துல குழந்தை இருந்தா இவதான் அந்த பழியை ஏத்துக்கணுமா? ஏன் இந்த குழந்தைய கொடுத்தவன் அந்த பழியை ஏத்துக்க கூடாதா? இது என்ன நீதின்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி நீங்க இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க, கொடுமை பண்றீங்க? பொண்ணுங்க மட்டும்தான் காலங்காலமா பழிய சுமக்கணுமா? ஒரு பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டா அவளுக்கு வாழ்க்கையை வாழ தெரியலன்னு சொல்றீங்க. இதுவே ஒரு பொண்ணு அவ புருஷனை இழந்து விதவையானா அவ ராசி கெட்டவன்னு சொல்றீங்க. அதையும் தாண்டி ஒரு பொண்ணு சிரிச்சு சகஜமா யார்கிட்டயாவது பேசினா அந்த பொண்ணு இப்படிதான் எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா, தப்பான கேரக்டர்னு சொல்றீங்க. ஆம்பளைங்க பண்ணா ஒரு நியாயம், பொம்பளைங்க பண்ணா ஒரு நியாயமா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பொண்ணுங்களை பெத்த தாய் நீங்களே இப்படி புரிஞ்சுக்காதப்போ வெளியில இருக்கக்கூடிய சொசைட்டி மத்தவங்க எப்படிமா புரிஞ்சுப்பாங்க? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், இப்படி விளக்கம் சொல்லி கொடுக்கறவங்க இனிமே ஆம்பளை பிள்ளைங்களையும் பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசணும், அவங்களை இப்படிதான் பார்க்கணும், அவங்க கிட்ட இப்படிதான் பழகணும்னு சொல்லி கொடுத்து வளங்க. கட்டிக்கிற மனைவியை தவிர சுத்தி இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாரையுமே கண்ணியமா பார்க்கணும்னு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அந்த பழியை தூக்கி பொண்ணுங்க மேலேயே போடாதீங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானக்கா. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. சும்மா இரு. இப்ப நான் சொல்றத எழுதி வச்சுக்கோ. அம்மா, நான் உங்ககிட்டயும் தான் சொல்றேன். எந்த பையன் மேல என் தங்கச்சி ஆசைப்பட்டாலோ அந்த பையனை தான் நாம இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது ஒரு அம்மாவோட கடமையா அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு அக்காவா அது என்னோட கடமையா நான் ஏத்துக்கிறேன். இதுதான் என்னோட முடிவு. இல்ல சக்தி, இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு பண்ற காரியம் இல்ல இது. நீ வேற இப்படி சொல்ற. இது அப்பா கிட்ட நம்ம எப்படி சொல்றது? அவரோட ஃப்ரெண்டு சண்முகம் பையனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு எவ்வளவு கனவுல இருந்தாரு தெரியுமா? அம்மா, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல சக்தி, அவரை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இத தாங்குவாரா என்னன்னு எனக்கு தெரியல. அம்மா, என்னைக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனையை நாம தாமா ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதை எப்படி இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். அத நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா, நீங்க குடும்பமா தற்கொலை முயற்சி பண்ணப்போ ஏதோ ஒரு விதத்துல நான் உங்க கூட வந்து சேர்ந்தேன்லம்மா. உங்க மூத்த பொண்ணு நான் தானே நினைச்சுக்கோங்க. காயத்ரிக்கு நான் கூட பிறக்காத அக்காமா. சத்தியமா சொல்றேன், அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையனோட என் தங்கச்சியை நான் வாழ வைக்கல, என் பேர் சக்தி இல்லம்மா. இத நான் கண்டிப்பா செய்வேன். இது உங்க மேல, என் தங்கச்சி காயத்ரி மேல, அவ வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம். ஹலோ. சொல்லுங்க மம்மி. வாட் ஹேப்பன் கவிதா? நத்திங் மம்மி. நான் 23 டைம்ஸ் கால் பண்ணிருக்கேன், ஒரு ஃபோன் கூட பிக் பண்ணல. என் காலை பிக் பண்றதை விட இம்பார்ட்டன்ட்டான ஒர்க்கா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மம்மி. ஃபோன் சைலண்ட்ல இருந்தது, நான் கவனிக்கல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மம்மி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் அனுப்பியிருந்தேன். அதுல இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டியா?
அந்த போட்டோஸ்ல இருக்க எல்லாருமே பெரிய பெரிய பிசினஸ்மேன். அதுல உனக்கு பிடிச்ச போட்டோவை செலக்ட் பண்ணு கவி. மம்மி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வந்து இங்க பாரு கவி, ஒரே ஒரு விஷயம்தான். நான் எப்போ உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்பவுமே பணம் பணத்தோட தான் சேரணும். அதான் என்னோட இன்டென்ஷன். சோ நான் அனுப்பியிருக்க போட்டோஸ்ல இருக்க எல்லாருமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ். அதுல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, உடனே பேசி முடிச்சிடலாம். சக்தியை நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருந்தோம்னா கண்டிப்பா நாங்க வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருந்திருக்கும். நான் நார்மலா இருந்தப்ப கண்டிப்பா ஏதாவது வச்சிருந்திருப்பேன். என்னாச்சு சிவா உனக்கு? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை சக்தி, நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். என்னது நான் சக்தியா? மனசுல என்ன இருக்குமோ அதான் யதார்த்தமா வாயில வரும். அப்பனா சிவாவோட மனசுல முழுக்க முழுக்க சக்தியோட நினைப்புல தான் இருக்கானா? சிவா, என்னாச்சு உனக்கு? நீ எதுக்கு இப்ப என்கிட்ட அப்படி சொன்ன? ஐயோ சக்தி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நானே முக்கியமா யோசிச்சுட்டு இருக்கேன். சாரி அனிதா, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதான் நீ வந்தது கூட கவனிக்கல. போதும் சிவா, எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிக்கலாம். என்ன நீ கவனிக்கலன்னு சொல்றது கூட ஓகே. ஆனா நான் உள்ள வந்தப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? நீ என்ன அனிதான்னு சொல்லி கூப்பிட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. நீ என்ன கோவத்துல திட்டினாலும் அடிச்சாலும் அதை நான் பொறுத்துக்குவேன், ஏன் சந்தோஷமா கூட ஏத்துக்குவேன். ஆனா நீ அதை விட்டுட்டு சக்தின்னு கூப்பிடுற. ஓ, அப்போ மனசு முழுக்க அந்த சக்தி தான் நிறைஞ்சிருக்காளா? அப்ப நீ எந்த அளவுக்கு அந்த சக்தியை நினைச்சிட்டு இருக்க? அனிதா ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சிவா போதும். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த என்டையர் யூனிவர்ஸ்லயும் நான் ஒரு சின்ன புள்ளியா தான் இருந்திருக்கேன். ப்ளீஸ் அனிதா, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. எனக்கும் சக்திக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு நான் ரீகலெக்ட் பண்ண விரும்புறேன். எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். நாங்க பிரிஞ்சிட்டோம்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆனா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு முழுசாவே தெரியல. என்ன நடக்குதுன்னு புரியாம தான் நான் அதை ரீகலெக்ட் பண்ண விரும்புறேன். அதை பத்தி யோசிச்சு டென்ஷனா இருந்தேன், அவ்வளவுதான். என்ன புரியணும் உனக்கு? என்ன நடந்துச்சுன்னு இப்போ உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பார், உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு கட்டு போட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த. நீ எக்கேடோ கெட்டு நாசமா போன. உன்னை விட்டுட்டு டைவர்ஸ் பேப்பர்லயும் சைன் போட்டுட்டு போனவதான் அந்த சக்தி. இல்ல, எனக்கு நீ சொல்றது புரிஞ்சாலும் என் உள் மனசு வேற என்னமா சொல்லிட்டு இருக்கு. இல்ல சிவா, நான் உன் பக்கத்திலே இருக்கேன். ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற. நீ சுத்தமா என்ன மறந்துட்ட சிவா.
இனி எப்ப பார்த்தாலும் அவளை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் நினைப்பாதான் இருக்கேன். இங்க பாரு, இதுதான் உன் முடிவுனா இப்பவே சொல்லிடு. உன் லைஃபை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். ப்ளீஸ் அனிதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னால முடியல சிவா, நான் தோத்துட்டேன். எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்கிறேன்னா உன் லவ் கிடைக்காம நான் தோத்துட்டேன். சிவா, எனக்கு உன் லவ் வேணும். நான் உன்னை எவ்வளவு தூரம் லவ் பண்றேன்னு தெரியுமா? உன்னை நான் பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. அனிதா, நான் சொல்றத முதல்ல கேளு. உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா என் ஃப்ரெண்டு மகேஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நானும் சக்தியும் ஒன்னா இருந்த போட்டோவா அவன் எனக்கு காட்டினான். எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். இங்க பாரு, ஐம் சாரி. ஃப்ரீயா விட. அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளோடைய வாழ போறேனா, இல்ல ஏற்கனவே வாழ்ந்த சக்தியோட சேர்ந்து மறுபடியும் வாழ போறேனா? இதுல யாரோட உறவு உண்மைன்னு எனக்கு தெரியலையே. மண்டைக்குள்ள ஏதோ கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரே குழப்பமா இருக்கே. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. சொல்லு, சொல்லி தொலை. யாரு யாரு யாருன்னு சொல்லு. வாயை திறந்து சொல்லுடி. சொல்லு, சொல்லல. சொல்லு 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 சொல்லி தொலைடி. சொல்லுன்னு சொல்றல, சொல்லி தொலை. அம்மா 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 விடுங்கம்மா. ஏமா இப்படி பண்றீங்க? நீ அழறத விட்டுட்டு எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத கத்துக்கோ. இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப தைரியமா இருக்கணுமே தவிர இப்படி மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்க கூடாதுமா. நடந்தது நடந்துருச்சு. இனிமே யார் நினைச்சாலும் நடந்ததை மாத்தவே முடியாது. அதனால இனிமே நடக்க போறத பத்தி மட்டுமே பேசுவோம். சொல்லு, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு யார் காரணம்? ஏய், அக்கா கேக்குறால, ஒழுங்கா பதில் சொல்லு. அக்கா, அது வந்து காயத்ரி, நீ யார சொல்ல போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நான் நினைச்சது தப்பாயிடுச்சுன்னா, அதனால அது யாருன்னு நீயே உன் வாயால சொல்லு. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது யாருன்னு நீயே சொல்லிரு காயத்ரி. அப்பதான் நாம அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க கூட முடியும். சொல்லு. அக்கா, அது வந்து அவன் யாருன்னா? சொல்லு. அது வந்து காயத்ரி, இது விளையாட்டு இல்ல, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. நீ உன் வாயை திறந்து எல்லா உண்மையும் சொன்னா மட்டும்தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீ யாருன்னு சொல்லு. சொல்லு காயத்ரி, அப்பதான் அடுத்து என்ன நடக்கும்னு யோசிக்க முடியும்.
அக்கா நீங்க கேட்ட உடனே சொல்றதுக்கு எனக்கு பயமாவும் பதட்டமாவும் இருக்குக்கா. சரி நீ சொல்லு. அது வந்து அவன் யாருன்னா ஏய் என்ன ஏதோ போட்டியில ஜெயிச்சு இப்ப சொல்ற மாதிரி இவ்வளவு நேரம் சொல்லாம இழுத்துட்டு இருக்க. என்ன எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா? அவதான் வந்ததுல இருந்து பொறுமைய கிளிப்புளிக்க சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு கேட்டுட்டு இருக்கால. வாயை திறந்து பதில் சொல்லாம இவ்வளவு தூரம் தயங்கி தயங்கி இழுத்துட்டு இருக்க. இப்ப இருக்கிற தயக்கம் அப்ப தப்பு பண்ணும் போது இருந்திருக்கணும். அந்த நேரத்துல எல்லா இழவையும் பண்ண வேண்டியது. பண்ற எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்ப யாரு என்னன்னு கேட்டா இவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்க. சொல்லு சொல்லு யாருன்னு சொல்லு. காயத்ரி, அது யாருன்னு சொல்லு. இப்ப நீ வாயை திறந்து பதில் பேசல, அப்புறம் நானே கை வாங்குற மாதிரி வந்துரும். என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத காயத்ரி. ஏய் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்கிற. சொல்லு சொல்லி தொலை. சொல்லுடி. அம்மா, சொல்லு என்னம்மா? சொல்லு சொல்றல. அம்மா சக்தி இவெல்லாம் திருந்த மாட்டா. சக்தி போயும் போயும் இவ வாழ்க்கையில நல்லது பண்ண நினைக்கிற பத்தியா? பண்ற எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அமுக்குனி மாதிரி அப்படியே அமைதியா நிக்கிறா பாரு. நீயும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கல, அவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா பாரு. நானும் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏய் அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கு கொடுத்து நினைச்சு கொண்டுடலாம் போல இருக்கு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறதே தப்பு. எதுக்காக இப்படி எல்லாத்துக்கும் கை வாங்குறீங்க? முதல்ல இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. நீங்க இப்படி டார்ச்சர் பண்றதுனால அவ பயந்து போய் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவளை தயவு செஞ்சு ஃப்ரீயா விடுங்கம்மா. இந்த நேரத்துல நீங்க தாம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். நீங்களே இப்படி பண்ணலாமா? இங்க பாரு காயத்ரி, உன்கிட்ட ஃபைனல் எல்லாம் கேக்குறேன், சொல்லுவியா மாட்டியா? Dem